இங்க ஒரு குட்டி பொண்ணு பாத் டப்ல குளிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி சடனா பேய் வந்து அதோட கையை வச்சு அந்த பொண்ணோட ஹேரை வாஷ் பண்ணி விடுது. அப்ப அந்த பொண்ணு அவ அம்மா தான் பின்னாடி வந்து இதை பண்றான்னு நினைச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்காம இருக்கா. அப்ப அந்த பேய் அந்த குட்டி பொண்ணு தலையை தண்ணிக்குள்ள அமுக்கி சாவடிக்கிறதுக்காக ட்ரை பண்றா. இதனால அந்த பொண்ணு மூச்சு விட கஷ்டப்பட்டு சடனா வெளியே வரா. வெளியே வந்தவ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அங்க யாருமே இல்ல. இதனால செம்ம ஷாக் ஆகுறா. அப்ப திரும்பவும் அந்த பேய் அவளோட தலையை பிடிச்சி அமுக்கி சாவடிக்கிறதுக்காக பாக்குது. அதனால அவளும் வெளியே வர ட்ரை பண்றா. ஆனா முடியல. அப்போ இவளோட சத்தத்தை கேட்ட அந்த பொண்ணோட அம்மா பாத்ரூம்குள்ள வந்து அவளை தண்ணிக்குள்ள இருந்து காப்பாத்தி வெளியே எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பேய் பாத் டப்புக்குள்ள போறது அந்த பொண்ணு பார்த்து செம ஷாக்ல இருக்கா. அதே மாதிரி அந்த பொண்ணோட அண்ணனும் அந்த பேயை பார்த்து பயப்படுறான். அதனால அவ அம்மா பின்னாடி அப்படி என்ன இருக்குன்னு திரும்பி பாக்குறா. அப்போ இப்படிதான் ஒரு பேய் வந்து அவளோட கையை பிடிச்சி நசுக்குது. இதே டைம் அந்த குட்டி பொண்ணை அவன் அண்ணன் வெளியே எடுத்துட்டு போயிடுறான். இப்போ லேடியோட கையை பிடிச்சிட்டு இருந்த அந்த பேய் சடனா அந்த கையை விட்டுடுது. இதனால அவங்களும் ரூமை விட்டு வெளியே வந்து பாத்ரூம் டோரை லாக் பண்ணிடுறாங்க. அப்ப அவங்க கையில அந்த பேயோட கை வச்சு வேற இருக்கு. இதனால 3 பேர் பயந்து போய் பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட இதை பத்தி சொல்ல அவர் அந்த லேடியோட கையை பார்த்து இப்படி பேய் கிட்ட யாராவது அடிபட்டா அவங்களை அது சும்மா விடாதுன்னு சொல்றாரு. அதனால நீங்க ஜாக்னு ஒருத்தரை மீட் பண்ணுங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்றதுனால அவங்களும் போறாங்க. அப்ப ஜாக் அந்த லேடியோட கையை பார்த்துட்டு அவங்க கூட வீட்டுக்கு போயிட்டு ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு நிறைய பிளேஸ்ல வச்சு எடுத்து அதை உடைச்சு பார்த்தா அது பிளாக் கலர்ல இருக்கு. அதே டைம் டேபிள் மேல வச்சிருந்த 3 முட்டையும் நல்லா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு சடனா பிளாஸ்ட் ஆகுது. இதனால பேயை வீட்டுல வெட்டுறதுக்காக ஜாக் சொல்றது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நிறைய கேண்டில்ஸ் வாங்கிட்டு வந்து நைட் டைம்ல அது எல்லாத்தையுமே பத்த வைக்கிறாங்க. அப்ப ஜாக் பேய் ஓட்டத்துக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சடனா எரிஞ்சிட்டு இருந்த எல்லா கேண்டிலும் ஆஃப் ஆகுது. இதனால எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. அப்ப பின்னாடி ஏதோ சவுண்ட் வருதுன்னு பார்த்தா அங்கதான் அந்த பேய் நின்னுட்டு இருக்கு. அங்க வந்த பேய் அந்த லேடியை அப்படியே தூக்கி அடிக்குது. இதனால பசங்க 2 பேரும் அதுகிட்ட தப்பிக்கிறதுக்காக டேபிளுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப டேபிளுக்கு மேல ஏதோ ஒரு சவுண்ட் வருதுன்னு 2 பேரும் வெளியே வந்து பாக்குறப்போ அந்த பேய் டேபிள் மேல போட்டிருந்த துணியை மேல போட்டுக்கிட்டு அப்படியே நிக்குது. அதுக்கப்புறம் கீழே குதிச்சு அந்த பையனை அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு வெளியே போக பாக்குது. இதை பார்த்து அவ அம்மா அவனை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆனா அது இன்னும் வேகமா இழுத்துக்கிட்டே போகுது. அந்த டைம் ஜாக் அந்த பையனோட கையை பிடிச்சி அவர்கிட்ட இருந்த ஹோலி வாட்டர் அந்த பேயோட ஃபேஸ்ல ஊத்துறதுனால அதை அவனை விட்டுட்டு வெளியே போகுது. இதான் டைம்ல ஜாக் அந்த பேய் உள்ள வரக்கூடாதுன்னு வாசல்ல எதையோ உனத்து கொட்டுறாரு. இதனால அந்த பேயால உள்ள வரவே முடியல. ஆனா அந்த பேய் சும்மா இல்லாம வேற டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர பாக்குது.